Hi friends, welcome back to our channel. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்? நம்ம இன்னைக்கு தோப்புக்கு போறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கனவே கள்ளி போகாதே போகாதே ஆசை மறைச்சு நீ ஒளியாதே ஓடாதே. இப்போ நம்ம ஆட்டோ ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தோப்புக்கு கிளம்பியாச்சு. ஆட்டோவில் தான் போகிறோம். சமைக்கிறதுக்கு எல்லா பாத்திரமும் எடுத்துகிட்டு நாம் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தளிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் காட்டிலேயே சிக்கன் எடுத்து சமைச்சு சாப்பிட போகிறோம். சமைக்கும்போது வீடியோ எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரோஜா ஹாய் சொல்லுங்க. ஹாய். எங்க தோப்பை சுத்தி காட்டுறேன். வாழைத்தோப்பு. இதுதான் மாங்காய் மரம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம வெயில். இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். இங்க தான் நம்ம பார்த்து நடந்து போகணும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பாம்புன்னா இருக்கும். இங்கிட்டு வாழைத்தோப்பு தான் இருக்கு. இங்கே ரெண்டு மயில். எங்க இருக்கு மயில்? எங்க இருக்கு? சப்போட்டா மரத்துக்கு கீழே. கண்ணுக்கே உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நின்று போகாத, பாம்பு புத்துட்டு போய் விடுங்க. இந்த ஆண்டி புத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கேயே போறா. பலாப்பழம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுக்கு அனுப்பி விடுறோம். பலாப்பழம் பாருங்க, இன்னும் சின்ன சின்னதாக தான் இருக்கு. இங்க வந்து எடுங்க ரோஜா. பாருங்க பலாப்பழத்தை, டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பலாப்பழம் எல்லாரும் கிணறு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அங்கிட்டு போகக்கூடாது. கிணறு காணுங்க. இந்த செம்பருத்தி வந்து ஒரு கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க. அது எங்கள் பாப்பா வந்து எங்கள் காட்டில் வைங்கப்பான்னு சொல்லி சொன்னா. சின்னதாக வச்சோம், இப்போ பார்த்திங்கன்னா பெருசாக வந்துருச்சு. அது நல்லா தான் அழகாக இருக்குது. இதுதான் கொய்யா மரம். இது மாங்காய் தான். மாங்காய் இதுதான் எங்களோட ஃபேவரட் மாங்காய் மரம். ஆமாம், ரொம்ப பெரிய மரம் சொல்லுவாங்க, சப்பட்டை மாங்கான்னு. டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் தெருவில் நாங்கள் விற்கும் போது இந்த மாங்காய் தான் வந்து கேட்க வருவாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் வந்தே ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கிட்ட மாங்காய் மரம் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளேயும் தோப்பு வாழைத்தோப்பு வேறு இருக்குது, அதனால் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பை பாருங்கள். நாங்கள் ஃபஸ்ட்லாம் இங்கே வந்து தான் சமைச்சு சாப்பிடுவோம். இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே வந்து 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் சித்தி வந்து சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. சிக்கன் எடுத்து தான் சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம காட்டிலேயும் வீடு கட்டினதால நம்ம இப்போ ஸ்டவ்வு இதெல்லாம் இருக்குது, அங்கேயே நம்ம சமைச்சு சாப்பிட போகிறோம். இன்னும் அங்கிட்டலாம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ், பயமாக இருக்குது. அதனால தான் நாங்கள் அங்கிட்டலாம் போகவே இல்லை. எறும்பாக இருக்குது, பார்த்து நடங்க. கட்டெரும்பாக இருக்குது.
இதுக்கு மேலே எனக்கு பயமாக இருக்குது, நான் வரல, நீ வேணா போயிட்டு. இதுவும் மாங்காய் மரம் தான். இது வந்து ஊறுகாய் போடுவாங்க, அதில் தான் புளிப்பாக இருக்கும் இந்த மாங்காய். ஊறுகாய் போடுவாங்க அதில். இந்த மயில் எங்கே இருக்குது? எங்கம்மா இருக்குங்க? இந்த வருது, இந்த அங்கே போகுது ரோஜா. ஜூம் பண்ணிக்கானுங்க, தெரியுதா? இந்த போகுதா? நீங்கள் தான் நீங்கள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பழைய ரூம். அந்த ரூம் கட்டுறதுக்கு முன்னாடி இந்த ரூம் தான் இருந்துச்சு, கிணறோட சேர்த்து இருக்கும். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். வெத்தலை 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 வரமாட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான ஏரியா, நம்ம அதனால அங்கிட்டே போயிருக்கோம். நம்ம இந்த வழியாக தான் உள்ளக்க போனோம். அதுக்குள்ளே எங்கள் அண்ணன் வந்து க்ளீன் பண்ணி விட்டான். இவ்வளோ நீட்டாக இருக்கும் பாருங்க. எலுமிச்சங்காய் செடி இதுதான், காயாக இருக்குது. எல்லாம் பிடுங்கிட்டு போய் எங்கள் அண்ணன் மார்க்கெட்டில் போட்டுக்கா பழத்தை. பறிச்சிட்டு போய் பிடிங்கிட்டு போய் இந்த வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்தோம். அந்த இருக்கு பாருங்க கேட்டு, இந்த வழியாக தான் நம்ம வந்தோம். தாத்தா வந்து தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. அடிக்கடி நாங்கள்லாம் தோப்புக்கு வந்து நல்லா இப்படி தான் தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கும்போது குளிச்சுட்டு போவோம். ஃப்ரண்ட் கேமரா வைரோஜா, எதுக்கு காட்டுக்கு போய் இவ்வளோ மேக்கப்பில் வந்திருக்கீங்கன்னு கேட்பீங்க. நாங்கள் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காண்டி இங்கே வந்தோம், சமைச்சு சாப்பிட்டு ரீல்ஸ் எடுக்கிறதுக்காண்டி. இல்லைன்னா மேக்கப் இல்லாமல் வந்து இங்கே தான் குளிப்போம் நாங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட். ஜில்லுன்ற போட்டு தண்ணி. தாத்தா உள்ள இருக்காரு. இங்க திவ்யாவை காணோம். திவ்யா குட்டியா இருக்கிறதால மறைஞ்சுக்கிட்டா. வாழ தோப்புக்குள்ள வாலிபங்கள் கூத்தடிக்குது. டி டி பார்த்தே வாங்க. சரி, நம்ம இப்போ வெளியே போகிறது நல்லது. ஆமாம், தனியாக நான் வாழைத்தொப்புக்குள்ளே வரக்கூடாது, ஓடவும் முடியாது. இங்கே பாருங்க, போயிட்டு நம்ம வெளியே வந்தாச்சு. ரோஜா ரீல்ஸ் பண்ணுறதுக்காண்டி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரிசி கழுவி ஒலை கொதிச்சிருச்சு, அரிசி கழுவி போடுறாங்க இப்போ. எங்கள் அண்ணன் சிக்கன் எடுக்க போயிருக்கான் கடைக்கு. ஆமாம், எங்கள் அண்ணன் சிக்கன் எடுக்க போயிருக்கான் கடைக்கு. ரசம் வச்சாச்சு, அடுப்பில் இருக்குது. வெங்காயம் கட் பண்ணி வச்சாச்சு சிக்கனுக்கு. தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. எங்கே இருக்குது இது? சிக்கனுக்கு இந்த தயிர் வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் 65 ரெடி பண்ணிட்டேன்.
இன்னும் கொஞ்ச நேரம் எல்லாம் சமைச்சு முடிச்சுட்டு இதை லாஸ்ட்டாக பிடிக்கணும். அது வரைக்கும் ஊறட்டும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, சிக்கன் கிரேவியா சிக்கன் குழம்பாமா? சிக்கன் குழம்பா? சிக்கன் குழம்பா. குழம்பு பார்க்கும்போதே எச்சி நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கலான் இருந்தேன். நிறைய பேத்துக்கு சமைக்கணும், நீ ஒன்றும் சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. பார்க்கும்போதே அப்படியே நாக்கில் எச்சி ஊர். இது எச்சி ஊறுதா? இது எச்சி ஊர்ல வாந்தி தான் வருது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்றத போய் எப்படி சொல்கிறான்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டே போயில பேசாம சிக்கன் கடை போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் கடை போடுறேன். கடையில் சாப்பிட்டு போங்க. ಎಡಕ್ಕೆ ಮಾತಾಡ್ತಾರೆ ಮೊದಲ ಮಣ್ಣಲ್ಲಿ ಓಡಾಡ ಚಟ್ನಿ ಸರಿ ಬರೀ ರೇಸು ಬಾಯ ಪಸಕ್ಕಿ ನೀರ್ತಿ திடி காமிச்சு கட்டுக்கு சரி சரி சரி. சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65. சர்ப்ரைஸ் ஆகுது. कर सुन சர்ப்ரைஸா? இந்த சைடு அந்த சைடு இந்த சைடு என்ன வேண்டாமா? அப்ப அர்ச்சனா கொடுத்துறவா? சரி இந்த அர்ச்சனா எனக்கு திரிக்ஸா திரிக்ஸ் சமைச்சு முடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் நாங்க. சிக்கன் நல்லா இருக்கா திரிக்ஸா? சொல்லுங்க. யார் செஞ்சாங்க? பேரு சிக்கன் 65 யார் செஞ்சாங்க? இது யார் செஞ்சாங்க? நான் பண்ணேன். நீ ஸ்கூல் போயிட்டல. திரிக்ஸா இப்பதான் ஸ்கூல் போயிட்டு வந்தா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்து பேசுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். இப்போ நாங்கள் காட்டிலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா என்ஜாய் பண்ணோம் இன்றைக்கி. இங்கே காட்டிலே சமைச்சு நாங்கள் சாப்பிட்டோம். சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 எல்லாம் சமைச்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா இன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.